இந்த பிலோ இருதயநாத் என்பவர் சைக்கிளிலேயே இந்தியாவை சுற்றி வந்த ஒருவர், தமிழர். அவர் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக மந்தை வெளியில் வேலை செய்தார். அவருடைய தந்தை, அவருடைய தாத்தா எல்லாரும் இது போல ஊர் சுற்றிகள். சின்ன வயசுலேயே அவருக்கு அதில் ஆர்வம் வந்துருச்சு. நம்மளும் நிறைய இடங்களுக்கு போகணும், பார்க்கணும் அப்படின்னு. அவருடைய தந்தை சொல்லுவார், என்னப்பா இங்கே இருக்கிற சென்னைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மலைவாழ் மக்கள் காட்டில் இருக்கிறாங்க, அவர்களை பார்க்க வேண்டாமா? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? மனிதர்களே போகாத இடங்கள் எவ்வளவோ இருக்கு, அங்கெல்லாம் நீ போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு இவர் தன்னுடைய இளமையில் ஒரு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். அந்த எழுத்தாளருடைய பெயர் பிலோ இருதயநாத். இந்த பிலோ இருதயநாத் என்பவர் சைக்கிளிலேயே இந்தியாவை சுற்றி வந்த ஒருவர், தமிழர். அவர் வேறு வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை, ஒரு சாதாரண சைக்கிள். அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் இந்தியா பூராம் சுற்றி இருக்கிறார். வசதியானவர் அல்ல, கிடைக்கிற இடத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு சைக்கிளிலேயே படுத்து தூங்குவார். நீங்கள் இணையத்தில் அவருடைய புகைப்படத்தை தேடி பாருங்கள். சைக்கிளில் எப்படி படுத்து தூங்குவது என்பதற்கு ஒரு கட்டை வச்சிருக்காரு. சைக்கிள் மீது அந்த கட்டையை வைத்து சைக்கிள்லேயே சீட்டை அப்படி மாற்றி தூங்கக்கூடியவர். எல்லா இந்தியாவினுடைய மலைவாழ் மக்களையும் நேரே போய் அவர்கள் வசிப்பிடத்திலேயே பார்த்திருக்கிறார். அந்த பயணம் போவதெல்லாம் இன்றைக்கு இருப்பது போல இவ்வளவு சாலை வசதி கிடையாது, ஆபத்தான பயணங்கள் என்று அஞ்சியவை அவை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. தரையில் வசிப்பவர்களுடைய மேலானவர்கள் தான் மலை மீது வசிக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார்.